எல்லாருக்கும் வணக்கம். சாட்சி பவம் என்னோட 3rd கிளாஸ். இது என்னோட 3rd கிளாஸ்ன்றதுனால இன்னும் என்னால கிளியரா அது புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ ஈஸியா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எவ்வளோ சிம்பிளா அத நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன விஷயம் வேணாலும் நம்ம அத வச்சு நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப அழகா அம்மா சொல்லிக் குடுத்தாங்க. முன்னாடி அட்டெண்ட் பண்ண 2 கிளாஸ்க்கும் இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ். அவங்க பேசுற விதம், அந்த சொல்லிக் குடுக்குற டெக்னிக் இது எல்லாமே மாறி இருக்கு. நம்ம எப்படிலாம் அது ஈஸியா நம்ம எடுத்துட்டு போணும். அது டெய்லி பிராக்டிஸ்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம மெடிடேஷன்ல நம்ம பண்ணா போதும். அதுவும் கண்ண தொறந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா நம்ம மெடிடேஷன் ஒரு 1 hour 2 hours உட்காந்து பண்றத ஒரு 5 to 10 minutesக்குள்ள நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா அம்மா அது அழகா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓஷோவோட கருத்துக்கள்லேருந்து ஆரம்பிச்சு சுவாமி விவேகானந்தர் வரைக்கும் அவங்க அழகா சொல்லியிருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி ரமணரை பத்தின விஷயங்கள், அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், அந்த சொல்ற சென்டென்ஸ் எப்படி அவங்கலாம் லைஃப்ல ஃப்ரேம் ஒவ்வொரு வார்த்தைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. அது அழகமா கோரிலேட் பண்ணி சாட்சி பாவம்னா என்ன, சுதர்மம்னா என்ன, எதுக்காக நம்ம சாட்சி பாவம் பண்ணணும், ஏன் நம்ம சுதர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் அம்மா சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப அற்புதமான வகுப்பு இது. லைஃப்ல ஒரு டைமாவது எல்லாரும் அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப்பை அழகா லீட் பண்ணலாம். 6 months ஒன்ஸ் தான் இது கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க. கோடான கோடி நன்றி அம்மா. மனிதா மனிதா விழுத்துக்கொள், மருந்து கல்லிங்கே பலவிதம்.